டு கேரா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க. சுரைக்காயை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி, நான், சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சுரைக்காய் எடுத்திருக்கேன். சுரைக்காயை நல்லா தோல் சீவிட்டு நல்லா அலசிட்டு இது கேரட் கட்டையில் நல்லா துருவி எடுத்துக்குவோம். நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இந்த துருவி எடுத்ததை நம்ம ஒரு துணியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். கையாலே கொஞ்சம் கொஞ்சமாகவும் புளியலாம். அப்படி இல்லைன்னா இது போல் நல்லா ஒரு துணியில் போட்டு நல்லா கொஞ்சம் கூட சாறு அதில் இல்லாத அளவுக்கு நம்ம புளிஞ்சி எடுத்துக்குவோம். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வடிகிற அளவுக்கு புளிஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம சுரைக்காயில் எப்போதுமே தண்ணி நிறையா இருக்குங்க. இப்போ நல்லா புளிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லா தனித்தனியாக நம்ம உதுத்து விட்டுக்குவோம். இந்த சாரை நம்ம வேஸ்ட்டாக்க வேண்டிய திரும்ப நம்ம கிரேவி செய்யும் போது அது கூட சேர்த்துக்கலாம். அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நல்லா இதை ஒத்தாப்பில் உதுத்து விட்ருங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி இது கூடவே சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் தனிமிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்குவோம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குவோம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோம். நல்லா இப்போ இது எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்துக்கும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியல, நமக்கு அந்த ஈரப்பதத்துலேயே இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா இது போல் மாவு எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துறாதீங்க. இதுவே உங்களுக்கு இன்னும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்குவோம். நம்ம இப்போ உருட்டின உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்குவோம். இந்த உருண்டையை பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தான் பொரித்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா காய விட்டு உருண்டையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு பொரித்து எடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளுக்குள்ளேயும் வெந்து வரும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த உருண்டைகளை நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீதம் இருக்கிற எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. நம்ம உருண்டை பொரிச்ச எண்ணெயிலே ஒரு 2 கரண்டி எடுத்து ஊற்றிக்குங்க. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி அதையும் இது கூட சேர்த்து நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவோம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுக்குங்க. நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் இதில் ஒரு 2 தக்காளி பழம் எடுத்து நல்லா அரைச்சி இது கூடவே சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி நல்லா ஒன்று கலந்துக்குவோம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளியோட பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா மசாலா எல்லாம் இப்போ ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்குங்க, பச்சை வாடை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்து நல்லா ஒரு தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருந்த சுரைக்காய் தண்ணி இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துக்குவோம். தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த வாட்டரையே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பை ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ நம்ம மசாலா நல்லா கொதித்து வந்துருச்சு, பச்சை வாடையெல்லாம் போய். இப்போ நம்ம அரைச்ச இந்த முந்திரி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்குவோம். இந்த முந்திரி பேஸ்ட்டு சேர்க்கும் போது நல்லா திக்னஸ் கிடைக்கும் கிரேவி. அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பொரித்து வச்சுருக்க அந்த உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். உருண்டைகள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிப்போம். தூவி நல்லா ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலாவும் அந்த உருண்டையும் எல்லாம் நல்லா ஒன்று கலந்து கொதி வந்துடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடைசியாக இறக்க போகிறப்ப நம்ம
வெண்ணெய் சேர்த்துக்குவோம். கூடவே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி இந்த வெண்ணெயும் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ரொம்ப அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான நம்மளோட சொரைக்காய் கோப்தா கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி நான் ரொட்டி கூடலாம் இதை சேர்த்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.